வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கட்சிகளுடைய குரல் என்பது அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும், சம்பல் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும், மணிப்பூரை பற்றி பேச வேண்டும் என்று அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எப்போதும் அவருடைய குரல் என்பது எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு விவாதிக்க மறுத்து கொண்டே இருக்கிறது. இதனால் அவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாளும் முடங்கிக் கொண்டே இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் எதிர்க்கட்சிகள் தான் வேண்டுமென்றே இப்படியாக செய்கிறார்கள் என்று ஒன்றிய பாஜக அரசு குற்றம் சாட்டுகிறது. ஏன் ஒன்றிய பாஜக அரசு எந்த விவகாரத்தையும் விவாதிக்க மறுக்கிறார்கள், அல்லது எதிர்க்கட்சிகளின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதா? விரிவாக நவாதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அதே போன்று அரங்கத்திலே வழக்கறிஞர் தமிழ்தாசன் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் ஹரிஷ் முகமது இப்ராஹிம் அவர்கள் அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லும். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திருச்சி சிவா சார்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறீங்க, இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அரசியலமைப்பினுடைய 75வது ஆண்டு கொண்டாடப்படுகிற இடத்துல இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அடுத்தடுத்து அமளியின் காலமாக முடக்கி வைக்கப்படுவது அப்படிங்கிறது சரியா? முடக்கி வைக்கப்படுகின்றது என்று சொல்லுகிற போது அதற்கான காரணங்களை யாராக இருந்தாலும் யோசிக்க வேண்டும். இது யாரும் திட்டமிட்டு செய்யவில்லை. எதிர்கட்சிகள் என்பவை நாட்டிலே நடைபெறுகின்ற முக்கியமான பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அதே போல வேறு விதமான குறைபாடுகள் அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் இருக்குமேனால் அது பற்றி எடுத்து சொல்லுகிற மன்றமும் நாடாளுமன்றம், சட்டமன்றம் தான். எப்போதுமே அரசாங்கத்தினுடைய கடமை என்பது எதிர்கட்சிகள் சொல்லுகிற குற்றச்சாட்டையோ குறைகளையோ அல்லது பிரச்சனைகளையோ சொல்லுகிற போது ஒன்று அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும், அல்லது அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இதை நாங்கள் வளர விடவில்லை, நாங்கள் எங்களுடைய முழு முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இப்போது தமிழ்நாட்டிலே புயல் வெள்ளச்சேதம் அரசாங்கம் எவ்வளவு துரிதமாக பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுகிறது என்கிற போது அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை சொல்லுகிற துணிச்சலும் தார்மீக தகுதியும் நம்முடைய அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆக அதுபோல இவர்கள் மன்றத்திலே நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை என்பதை விட அவர்கள் எதிர்கட்சிகளை மதிப்பதில்லை. நாடாளுமன்றத்திற்கு எதற்காக பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவர்களுடைய குணம் என்பது கடந்த 10 ஆண்டுகளாகவே இருக்கிறது. இப்போது இன்னும் தொடர்கிறது. அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை, சிறுபான்மை இல்லை என்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரும் பேச்சு. அவர்கள் எது இருந்தாலும் கவலைப்படுவதே இல்லை. அப்படி நாங்கள் எழுப்புகின்ற பிரச்சனைகள் ஒன்று அதானி பிரச்சனை. ஏற்கனவே அந்த குழுமத்தின் சார்பில் ஹிண்டன்பர்க் என்ற அறிக்கை வந்தது. கூட்டு நாடாளுமன்ற குழு கேட்டோம், ஒன்ற நடவடிக்கையும் இல்லை. இப்போது அமெரிக்க நாட்டினுடைய நீதிமன்றம் ஒன்றில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அப்படி சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டில் 2 மாநிலங்கள் தான் அந்த சார்ஜ் ஷீட் என்பதிலே குற்றப்பத்திரிகையில் வருகிறது, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ். மற்றவைகளை இணைத்து பேசுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, நடைபெற்றவற்றை விசாரிக்க வேண்டும். அந்த குழுமத்தின் மீது இந்த அரசுக்கு ஒரு அசாதாரணமான அக்கறை இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு தொழில் நிறுவனத்தின் மீது இவ்வளவு அக்கறை ஏன்? நேற்றைக்கு கூட ஒருவர் பேசுகிற போது கேட்டால் அதற்கு பதில் இல்லை. முன்பு பிரதமர் வெளிநாடு செல்கிற போதெல்லாம் அவரோடு ஹலோ சார், இணைப்புல தான் இருக்கீங்க, கேக்குது. அவரோடு இவரும் பயணம் செய்திருக்கிறார். அதற்கு அந்த இடங்களில் சில ஒப்பந்தங்களையும் பெற்றிருக்கிறார் என்று நாடாளுமன்றத்திலே ஒருவர் குற்றச்சாட்டு வைத்தார். ஆனால் அதற்கெல்லாம் பதில் இல்லை. அதே போல மணிப்பூர் பிரச்சனை ஓராண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 200 உயிர்கள், இதுவரை 250, 300 உயிர்கள் பலி போயிருக்கின்றன. அண்மையில் ஒரு 6 பெண்களையும் குழந்தைகளையும் காணாமல் போய் தேடி பின்னர் அவர்களை சடலமாகத்தான் தேடி கண்டுபிடித்தார்கள். அந்த குழந்தைகளை கூட இரக்கம் இல்லாமல் கொள்ளுகிற ஒரு நிலைமை. ஏற்கனவே வீடுகளை இழந்து லட்சக்கணக்கானோர் அங்கே காடுகளிலே பதுங்கி வாழ்கிறார்கள், முகாம்களில் இருக்கின்றார்கள். சிறு குழந்தைகள் பள்ளிக்கூடங்களே மறந்து போய் வெட்டு சத்தத்தையும் வெட்டு குரலையும் வெட்டு குத்து இதுதான் கேட்டுக்கொண்டே பயந்து போய் வாழ்கிற நிலையில் ஒரு அரசு அங்கே ஆளுகிறது. ஒரு மாநில அரசு என்பது அங்கே இருக்கிறது, அது பாரதிய ஜனதா அரசாங்கம். ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய எந்த விதமான அவர்கள் முயற்சியும் பலனளிக்கவில்லை என்கிற போது அவருடைய கையாளாகத்தனம் வெளிப்படுகின்றது. சரி, ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான பிரச்சனை நாட்டின் ஒரு பகுதியில நடக்கிற போது தலையிட வேண்டும், அதுவும் செய்யவில்லை. ஆக நாங்கள் கேட்பது, அங்கே நடப்பது என்ன? இதை எப்போது முடிவு கொண்டு வருவீர்கள்? மக்களுடைய அவலம் எப்போது தீரும்? உக்ரைன்
போரை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு கூட பாலஸ்தீனத்தை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நம்முடைய நாட்டின் ஒரு பகுதியிலே இப்படி நடக்கிறதே என்று கேட்கிற போது அதற்கும் பதில் சொல்ல வருவதில்லை. இப்போது உத்தரப்பிரதேசத்திலே சம்பல் பகுதியில இஸ்லாமியர் இந்துக்கள் என்ற பிரச்சனைகளை கிளப்பிவிட்டு அது ஒரு பெரிய அளவிலே போய்கொண்டிருக்கிறது. அதற்கும் நீங்கள் தயவு செய்து பதில் சொல்ல வேண்டும். ஆளுகிற அரசு அங்கேயும் பாரதிய ஜனதா தான், இங்கேயும் அந்த கூட்டணி அரசு தான். ஆனால் இதுதான் நாங்கள் எழுப்புகின்ற பிரச்சனைகளே, வேறு எதுவுமே கிடையாது. அரசுக்கு தொந்தரவு தர வேண்டும், நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்பதெல்லாம் நோக்கமே கிடையாது. ஒரு மன்றம் என்பது, அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதிலே முக்கியமான அடிப்படை அம்சம் 3 Ds என்று சொல்வார்கள். டிபேட், டெலிபரேட் அண்ட் டிசைட். கலந்து பேசி விவாதித்து பின்னர் முடிவெடுக்க வேண்டும். அரசாங்கம் என்பது அறிஞர் அண்ணா சொல்வார்கள், அகப்பையிலே உளுந்தை வைத்து சுழட்டுவதை போல, எதிர்கட்சி வெறும் அகப்பையை சுழட்டுவது போல என்று. ஆனால் நாங்கள் தான் இப்போது பொறுப்புணர்ச்சியோடு சுழட்டி கொண்டிருக்கிறோம். அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வருவதில்லை, வேறு அமைச்சர்களும் வந்து அறிக்கை தருவதில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் பத்திரிகைகளில் அதானி பற்றி பேசுகிறார். ஏன் அதையே வந்து இவர்கள் நாடாளுமன்றத்தில் அறிக்கையாக தரக்கூடாது என்றால் தருவதில்லை. ஆனால் வெளியே வந்து அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் தான் குழப்பம் விளைவிக்கின்றன, முடக்குகின்றன என்று அவையின் தலைவர்களாக இருப்பவர்களும் எங்களை பற்றி பேசுகிற போது வெளியில் இருப்பவர்கள் எங்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் தான் எல்லாம் செய்கிறீர்கள், நீங்கள் நடக்க விடுவதில்லை, உங்களுக்கு அக்கறை இல்லை என்று. இப்போது நேற்றைக்கு முன்தினம் எங்களுடைய அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் இந்த அரசியல் சட்டம் நிறைவேறி 75வது ஆண்டு தினத்தை பற்றி விவாதம் கேட்டோம். அதற்கு அவர்கள் இசைவு தெரிவித்த காரணத்தால், நாளும் குறித்து விட்ட காரணத்தினால் இப்போது நாங்கள் அவை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம். ஆனாலும் எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது. நாங்கள் அப்படியே அதை நடுத்தருவிலை விடவில்லை என்பதற்காகத்தான் தினந்தோறும் காலையில் நாடாளுமன்றத்திலேயே அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், அதில் ஊர்வலம் வருகின்றோம். இப்படி மக்களுக்கு நாங்கள் உணர்த்துவது, எதிர்கட்சிகள் பொறுப்புணர்ச்சியுடன் இருக்கின்றன, முக்கியமான பிரச்சனை பற்றி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறோம், அதற்காக போராடுகிறோம். ஆனால் பதில் சொல்ல வேண்டிய அரசாங்கம், எக்ஸிகியூட்டிவ் இஸ் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட், பார்லிமெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு த பீப்புள். மன்றத்திற்கு வந்து பதில் சொல்கிற கடமையை தவறுகிறார்கள், மதிப்பதில்லை. பிரதமர் வருவதே இல்லை, உள்துறை அமைச்சர் வருவதே இல்லை, யாருமே முக்கியமானவர்கள் எட்டி பார்ப்பதில்லை. ஏதோ அவர்கள் நடத்துவது, நாங்கள் வேடிக்கை பார்ப்பது, நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பதில்லை. எதிர்கட்சி தலைவர் பேச இருந்தால் அவரை ஒரு நிமிடம் அனுமதித்து விட்டு ஒலிபெருக்கியை துண்டிப்பது, இல்லாவிட்டால் பேச அனுமதிப்பது இல்லை. இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இதெல்லாம் இப்போதுதான் நடக்கிறது. ஆக குற்றம் என்பது, குறை என்பது எதிர்கட்சிகள் மீது கிடையாது, பொறுப்பை தட்டி கழிக்கிற ஆளுங்கட்சி மீது தான் இருக்கிறது. நிச்சயமா சார், நீங்க சொல்ற அந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாஜகவினுடைய இன்னைக்கு குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியாது இல்ல, மாநிலங்களவையில் தான் அந்த குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் கூடுகிற போது பெகாசஸ்னு ஒன்று வெளியே வருகிறது, ஹிண்டன்பர்க் அறிக்கைன்னு வெளியே வருகிறது. இன்னைக்கு அமெரிக்காவில் அப்படியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, இது எல்லாமே வெளிநாட்டு சதியுடன் நடக்குது. அப்ப நாங்க ஏன் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவங்க ஒரு பார்வை வைக்கிறாங்களே. அதை வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லலாம்ல. ஓகே, இப்போது அவருடைய கட்சி உறுப்பினர் ஒருவர் பேசினார், அவருடைய பெயர் அந்த பட்டியலில் இல்லை, பின்னர் இணைக்கப்பட்டது. அதை விட அதிசயம் 3 நிமிடங்கள் தான் பேச வேண்டும் என்று இருக்கிற அந்த 0 அவர் என்பதில் 6 நிமிடங்கள் பேச அனுமதிக்கிறார்கள். பெரிய குழப்பத்திற்கு இடையில் அவர் குரல் மட்டும் பதிவாகிறது. ஆக இவர்கள் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறார்களோ, சொல்கிறார்களோ அது மக்களிடம் போய் சேர்கிறது. அதனால்தான் உங்கள் காதுக்கு வந்திருக்கிறது. நாங்கள் இவ்வளவு நாட்கள் கரடியாக எட்டியது யாருக்கும் போய் சேரவில்லையே, எங்களுடைய தொண்டை தண்ணி வரன்றது மட்டும்தான் மிச்சம். ஆக அவர்கள் திட்டமிட்டு பேச்சு, வெளிநாடோ உள்நாடோ ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது அதை விளக்கி சொல்லி, இதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, இது அவர்கள் நமக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு சுமத்துகிறார்கள் என்று அரசாங்கத்தின் சார்பில் வந்து விளக்கம் சொல்லிவிட்டு போகின்றதானே. குற்றம் இல்லை தானே உங்கள் மீது, பின்னர் ஏன் தயங்குகிறீர்கள்? எங்கோ நின்று கொண்டு வெளியில வந்து எதிர்கட்சிகள் இப்படி அடுத்த நாடு சொல்கிறது என்பதற்காக பேசுகிறார்கள் என்றால் அதையே நீங்கள் வந்து விளக்கம் எழுதிவிட்டு போகலாமே. யாராக இருந்தால் என்ன, ஒரு குற்றச்சாட்டு சுமத்துகிற போது அதுல நமக்கு சம்பந்தம் இல்லை, யார் குற்றம் சுமத்துகிறார்கள் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்பதில்லை. யார் சொன்னாலும், ஒரு சாதாரணமான மனிதன் சொன்னாலும், அதன் விளைவாக ஒரு பெரிய பிரச்சனை உருவானாலும் அதை தீர்க்க வேண்டிய அல்லது விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது. ஆக அதை அவர்கள் செய்வதில்லை. நிச்சயமா இதுல இன்னொரு ஒரு கேள்வி சார், மோடியினுடைய முதல் அரசாங்கம் 2, 3 எதுவா இருந்தாலுமே சரி, அவங்க வந்து ஈஸியா ஒரு ட்ராப் ஒன்று பண்றாங்க. அதாவது நீங்க விவாதிக்கிறதுக்கு கேட்கறீங்க, அவங்க விவாதிக்கிறதுல நீங்க உடனே வெளிநடப்பு பண்றீங்க, அதை காரணமாக வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த மசோதாக்களை விவாதமே இல்லாம நிறைவேற்றுறாங்க, மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகள் அதே குழியில விழுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இல்ல அதே நாங்க குழியில விழுகல, பள்ளத்தில் விழுகல. நாங்கள் வந்து இப்போது அடவை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம். இது மாதிரி பழி சுமத்தப்படுகிறது. நாங்கள் உண்மையிலேயே தவறு செய்யவில்லை.
விவாதம் நடத்த வேண்டும் என்று கேட்பது தவறா? ஒரு பிரச்சனைக்கு அரசாங்கம் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறா? ஒரு பெரிய பிரச்சனை நாட்டில் ஊடகங்களில் உங்களை போன்றவர்கள் உட்கார்ந்து நாள் முழுவதும் விவாதிக்கின்ற, மாலை நேரங்களில் மிகப்பெரிய பரபரப்போடு நெருப்பு பொறி பறக்க பேசப்படுகிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு அரசாங்கம் விளக்கம் தருகிற போது எல்லோருடைய வாயும் அடைத்து போகும். அதை செய்ய மறுக்கிறார்கள். பின்னர் என்ன எங்களை குறை சொல்வது? நிச்சயமா சார், இதுல 4-5 விவகாரங்கள் இருக்கு சார். அதுல குறிப்பா எல்லா விவகாரங்களையுமே உங்களுக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா? அது மணிப்பூரா இருக்கலாம், இது அதானி விவகாரமா இருக்கலாம், சம்பளா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விவகாரத்திற்காக எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாவற்றிலுமே அவர்களுடைய பங்கு இருக்கிறது. எல்லாவற்றிலுமே அவர்களுடைய அதாவது லேக்கிங், அவர்களுடைய ஃபெயிலியர், கமிஷன் அண்ட் ஒமிஷன் சொல்ற டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி, தங்களுடைய கடமையை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். அதை ஒத்துக்கொள்வதற்கு தயக்கம். எந்த பிரச்சனை என்று சொல்வது போது ஒரு பிரச்சனைக்குமே அவர்கள் வர மாட்டாங்க. ஏன் வரக்கூடாது? சொன்னால் என்ன? எவ்வளவு பெரிய அரசாங்கத்தினுடைய தலைவர்களும் பெரிய பிரச்சனை விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தான் அதற்கு தொடர்ந்த நடவடிக்கை நாங்கள் ஈடுபட்டால் தான் எங்கள் மீது நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. வருவதே இல்லை, பதில் சொல்வதில்லை, விளக்கம் சொல்வதில்லை. பின்னர் எதிர்கட்சிகள் முடக்குகின்றன என்றால் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும், நாங்கள் யாரிடம் சென்று முறையிடுவது. நிச்சயமா சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திருச்சி சிவா சார். நன்றி நன்றி நன்றி. தமிழ்தாசன் சார், அதாவது இப்போ திருச்சி சிவா சார் அவர்கள் பேசினாங்க, எந்த விவகாரம் எடுத்துக்கொண்டு போனாலுமே விவாதிக்கிறதுக்கே இல்லை, இன்னும் சொல்ல போனால் அவைக்கு அவர்கள் வருகிறதே இல்லை அப்படின்னு. ஆனால் மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகள் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு. ஏன் ஒன்றிய பாஜக அரசு விவாதிக்க மறுக்குது? அதில் உண்மை இல்லைன்னு அவங்க நம்புகிறாங்களா? உண்மை இல்லை இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. சரி, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, ஒரு குடியாட்சி நாடு. இது முடியாட்சி நாடு அல்ல, இது சர்வாதிகார நாடு இல்லை. அப்போ மன்னராட்சி ஆளுகிற நாடும் இல்லை, இது மக்களாட்சி உள்ள நாடு. அப்போ அப்படி இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் பேசுவதற்குத்தான் அவை. அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னாலே மக்கள் பேசுகிறார்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கு கூட திருச்சி சிவா அவர் பேசும்போது கூட அந்த அவையில் இருக்கக்கூடிய தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூட சொல்கிறார். அவர் என்ன சொன்னதா செய்தி பார்த்தோன்னா, இந்த அதானி விவகாரங்களை வெளிநாட்டு ஊடகங்கள், செய்தி நிறுவனங்கள் பெரிதாக்குகின்றன என்று அவர் சொல்கிறார். சரி, அவர் அப்படி சொல்லக்கூடாது. காரணம், ஸ்பீக்கர் சுட் நாட் பி ஸ்பீக்கர். ஓகே, அவர் பேச்சாளர் அல்ல, அவர் சொற்பொழிவாளர் அல்ல, அவர் விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் பேசக்கூடியவர் அல்ல, பேசவிட்டு அவையை பார்க்கக்கூடியவர் தான் ஸ்பீக்கர். ஆமா, ஸ்பீக்கர்ங்கிறது என்னன்னா அவர் அவையை நடத்தக்கூடியவர். அங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கேள்விகள் கேட்க வேண்டும், அதுக்கு பதில் உரைக்க வேண்டிய, தகுந்த பதிலை உரைக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய கடமை அமைச்சருக்கு இருக்கு. அவர் அவை நடத்துகிறவர், அதனால தான் ஸ்பீக்கர். ஆனால் ஸ்பீக்கர்ங்கிறனால அவர் பேச முடியாது. இதுதான் டெமோக்ரஸி. அதாவது நமக்கு ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆப்ரஹாம் லிங்கன் மிக அழகாக சொல்லியிருக்கார். உலக நாடுகள் வரலாறு அதுதான். மக்களாட்சி தத்துவங்கிறது கிரேக்க சொல்லிருந்து டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக் என்று சொல்லும்போது டெமோ என்றாலே அது என்னங்கிறது அதுல விளக்கம் இருக்கு. அதே போல கிரேசியா என்று சொல்லும் போது டெமோஸ் என்றாலே மக்கள் என்று அர்த்தம். அதை போல கிரேசியா என்றால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்று அர்த்தம். அதிலிருந்து பிறகுதான் டெமோக்ரஸி. அப்ப மக்களாட்சிங்கிறத அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். மக்களுக்கான அரசன் தானே இது. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் அங்க போய் பேசணும்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். இதைத்தான முதல்ல மோடி என்ன சொன்னாரு? முதலில் அவர் வெற்றி பெற்று 2014 பாராளுமன்றத்துக்கு போகும்போது அந்த பாராளுமன்ற படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு போனார். நான் மரியாதை செய்வேன், மதிப்பளிப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் பேசும்போது கூட எங்களுடைய மோடி குஜராத்திலே இருக்கும் பொழுது எவ்வளவு வாய்ப்புகள் தந்தார் எல்லாம் பொய்யான கருத்துக்கள் எல்லாம் பரப்பி வந்தார்கள். ஆனால் பாராளுமன்றத்திற்கு வந்த பிறகு அவர் எத்தனை நாள் பங்கேற்றார்கள் என்பதை அவர் பட்டியலிட வேண்டும். சரிதானா? அதை போல ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக வந்திருக்கிற பாராளுமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கவில்லை, பாராளுமன்றத்தை அவமதிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவில் போய் பேசுகிறார், அமெரிக்க பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறார். 50 முறை எழுந்து அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைத்தட்டினார்கள். கிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் பிரைம் மினிஸ்டர் என்றெல்லாம் வெளியே அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் ஊடகங்கள்லாம் தெரிவித்து அவருக்கு விளம்பரங்கள் செய்தன. ஆனால் உள்ளே இப்படியெல்லாம் வாழ்த்து சொன்னதாக சொன்னார்கள். அங்கே பேசிய அந்த மோடி ரஷ்யாவுக்கு சென்று அங்க நடந்து கொள்கிற மோடி, அது மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பிரச்சனைகள், ஈரான்,
அல்லது வந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இருக்கிறது இஸ்ரேல், இந்த நாடுக்கெல்லாம் நான் போய் பிரச்சனை தீர்க்கிறேன் என்று சொல்லுகிற மோடி இந்த நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனை மணிப்பூருக்கு ஏன் செல்ல? சரி, அதானே கேட்கிறாங்க. ஓகே, மணிப்பூருக்கு ஏன் செல்ல மறுக்கிறீங்க? சம்பந்தப்பட்ட உள்துறை அமைச்சர் அங்க போயிருக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அது போதாதான் ஏன் பிரதமர் தான் போகணுமா? மற்ற நாடுகளுக்கு போகிறீங்களா இல்லையா? அப்ப போகணுமா இல்லையா? சரி சரி, உள்துறை அமைச்சரே வந்து அந்த நேரத்தில், அதாவது நடந்து முடிந்து எல்லா சம்பவங்களும் முடிந்து ஏறத்தாழ 500க்கு மேல் பிணங்கள், பல பேர் குக்கி இனங்கள் இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய மற்றொரு பழங்குடி இவர்கள் குக்கி இனத்தைச் சேர்ந்த பழங்குடி மக்கள் விரட்டப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். 200க்கு மேல பார்த்தீர்கள் என்றால் அங்க இருக்கக்கூடிய தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன, இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டன. இப்ப கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் அமைச்சர்கள் வீடுகள் எரிக்கப்படுகின்றன, வன்முறை தலைவரித்தார்கள். இதை பற்றி அங்கே மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டாமா? நிச்சயமா சார். அப்ப ஒரு கட்டத்தில் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியது, திருச்சி சிவாசாற்ற கூட நான் கேட்டேன், எந்த பிரச்சனைகள் எல்லாம் பேச அவங்க விரும்பலன்னா எல்லா பிரச்சனையுமே பேச விரும்பல, ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடியும் அவங்களுடைய கைங்கரியம் இருக்கிறது அப்படின்னு. அதே புள்ளிக்கு தான் நீங்களும் வர்றீங்க. பேசும் அதான் அதானி விவகாரம், அதுதான் உங்களுடைய நண்பர் தானே. சரி, பேசினால் எங்கே அவரும் அதை மாட்டிக்கொள்வார் என்பதற்காகத்தான் நம் நாட்டினுடைய சட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதற்கு வரலாறு, பல்வேறு நீதிமன்றங்கள் எப்படியெல்லாம் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றன. ஜப்பானில் இருக்கக்கூடிய பிரதமர் தப்பு செய்தால் அதிபர் உள்ளே போகிறார், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பிரதமர், மலேசிய நாட்டு பிரதமர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, போலந்து நாட்டு பிரதமராக இருந்தாலும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர் தவறு செய்தால் உள்ளே போகிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரதமரோ இவர்கள் செய்கிற தவறுகளை எதுவும் கண்டுகொள்ளவில்லை நீதிமன்றம் சொன்னால், அதற்கு நாளைக்கு கூட பாபர் மசூதி விவகாரம் இருக்கிறது, அது இடித்த நாள். இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது. இவையெல்லாம் சூழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் அவர் ஒதுங்குகிறார். சந்திரசேகரன் சார், தொடர்ந்து வந்து ஒரே பந்து தான் இந்த பக்கம் எரியப்படுகிறது, மீண்டும் அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் எரியப்படுகிறது. அவை முடங்குவதற்கான காரணம் நீங்கள் தான் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு எதிர்க்கட்சிகள் மேலையும், எதிர்க்கட்சிகள் அவங்க விவாதிக்க மறுக்கிற, அதனால தான் அவை முடங்குதுன்னு இவங்களும் சொல்றாங்க. நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு? முதல்ல இதுல அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசுறப்ப தெளிவா சொன்னார். அதாவது பாராளுமன்றம், நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி நம்முடைய ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம். அரசாங்கம்ன்றது நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டது, நாடாளுமன்றம்ங்கிறது மக்களுக்கு கட்டுப்பட்டது. நம்ம அதுக்குதான் நாடாளுமன்றம்னு வச்சிருக்கோம், நாடாளுமன்றம் அப்படின்னு தான் பெயரே வச்சிருக்கிறோம், பார்லிமெண்ட். நீங்க இவர்கள் வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சுத்தமாவே மதிக்கிறது இல்ல. நீங்க மோடி அவர்களுடைய 2014 to 19 பாருங்க. என்னன்னா முதல்ல வந்த பொழுது மோடி அவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பது மாதிரியும் என்டிஏ அரசுன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மறுவி அது மோடி அரசு என்று மாறியது. மோடி அரசு இரண்டாவது, அதாவது 2019 இருந்து 24 எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தமாவே அவர்கள் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு மோடி அரசு, மோடிக்கான எல்லாவற்றையும் ஒரு அதிபராட்சி முறை போல அவங்க கொண்டு போனாங்க. இது வரைக்கும் பாராளுமன்ற ஜனநாயக வரலாற்றுல ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட், பாராளுமன்ற துணை சபாநாயகர் பதவி, கடந்த 5 ஆண்டுகளாக துணை சபாநாயகர் பதவியே இல்லாமல் பாராளுமன்றம் நடந்திருக்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா அதை வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு கூட விட்டுக் கொடுக்க மனமில்லாத ஒரு அரசாக, ஆட்சியாக அந்த அரசு இருந்ததை பார்த்தோம். இப்ப கூட இன்னும் இதுவரைக்கும் நிரப்பப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ரெண்டாவது எதிர்கட்சி தலைவர், கடந்த 10 ஆண்டுகள் மோடி 1, 2, 2 ஆட்சியையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டியா காங்கிரஸோ அல்லது வேறு கட்சிகளோ இல்லாத நிலை இருந்தது. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என்று ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். ஒரு எம்பி 2 எம்பி இருந்தாலும் அவர்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய கடமை வந்து ஆளும் கட்சிக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, ஒரு சரிசம பலத்தில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்திருந்தால் கூட அவர்களை கூட மதிக்காத நிலைமை தான் இன்னைக்கு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். எதிர்கட்சி தலைவரை எப்படி மதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ராகுல் காந்தி முதல் நாள் எழுந்திருந்து பல பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புகிறார். எழுப்பின பிறகு அடுத்த நாள் பிரதமர் மோடி வந்து பாராளுமன்றத்தில் சொல்றார், நேற்று எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஒருவர் பேசினார், அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம், அது ஒரு குழந்தைத்தனமான பேச்சு பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். அவர் பேசியது வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மற்ற பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பேசுகிறார். இதை எப்படி அவர் அணுகுகிறார் என்பதை நம்ம பார்க்கணும். மோடி அவர்கள் எப்படி அணுகுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க எந்த பிரதமருமே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்ப மிகவும் முக்கியமான
ஒரு சுற்றுப்பயணமாக இருந்தால் ஒழிய வெளிநாடு செல்வது இல்லை, அதுதான் வழக்கம். ஆனால் இவர் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது சாதாரணமாக இருந்தால் கூட வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை இவர் மேற்கொள்வது வழக்கம். அது மாதிரி கேள்வி நேரத்துக்கு பதில் சொல்வதில்லை. அதுக்கு ஒரு பதில் அவங்க கொடுக்கறாங்க. மற்ற பிரதமர்கள் எல்லாம் இந்திய நாட்டினுடைய பிரதமராக மட்டும் இருந்திருக்கிறாங்க, உலக தலைவராக மோடி இருக்கிறார், அதனால வெளிநாடு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் உங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல, எல்லா பிரதமர்களும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க எல்லா பிரதமர்களும் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக இல்லை என்றால் வெளியுறவுத்துறை அமைச்சர் செல்வார் அல்லது வேறு அமைச்சர் செல்வார். அதெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு எல்லா நாட்டுக்கும். உலகத்திலேயே அணிசேரா நாடுகளின் நூற்றுக்கணக்கான நாடுகளுடைய தலைமை பதவி எல்லாம் இந்தியா வகுத்ததெல்லாம் இருக்கிறது. இவர் தான் ஏதோ விஸ்வகுரு அப்படின்னு இவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து அதாவது ஒரு கட்டமைப்பு, பிம்பம் கட்டமைக்கிறது இந்திய நாட்டில் மட்டுமல்ல, உலக நாடுகளிலேயும் அந்த பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா சரிவடைந்துகிட்டு இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். நீங்க ஒரு பிரதமர் 2014 இருந்து 2018 வரைக்கும் 4 வருஷத்துல 19 நாள் மட்டும் அவைக்கு வந்திருக்கிறாருன்னு ஒரு எம்பி உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டார். இந்த மாதிரி ஒரு வழக்க இந்திய பிரதமர் எந்த பிரதமரும் சந்திச்சது இல்லைங்கிறதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். ஏனென்றால் அதே மாதிரி ஒரு பிரதமரை மணிப்பூர் விவகாரத்துல பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவே எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது ஒரு பெரிய பிரச்சனைக்காக அல்லது அந்த நாட்டினுடைய ஆளும் கட்சி எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்து விட்டது என்பதற்காக கொண்டு வரக்கூடிய ஒன்று. கடைசி அஸ்திரம் தான் அது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று சொல்லுவாங்க. ஆனா ஒரு மணிப்பூர் விவகாரத்தை பற்றி பேச வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தையும் நம்ம பார்த்தோம். ஆனாலும் என்ன பண்ணாரு, எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்யற வரைக்கும் அவர் மணிப்பூர்ன்ற வார்த்தையே எடுக்கல. கிட்டத்தட்ட 45-50 நிமிடங்கள் கழித்து ஒரு 2 நிமிடம் மட்டும் தான் மணிப்பூரை பத்தி பேசினதையும் நம்ம பார்த்தோம். இப்படி செலக்டிவாக எல்லாவற்றையும் எதிர்கட்சிகளை மதிப்பதில்லை. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. ஒரு பாராளுமன்றத்தை பொறுத்தவரை, நான் இந்திய ஒரு ஜனநாயகத்தை பொறுத்தவரை ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் எந்த அளவிற்கு எதிர்கட்சிகளை மதிக்கிறார்கள்? நம்ம விவாதத்தினுடைய முக்கிய புள்ளி என்ன இருக்க வேண்டியது, அவர் திருச்சி சிவாசாற்ற கூட இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா மறந்திருக்கிறேன். அந்த கேள்வி நான் உங்களுக்கு பாஸ் பண்றேன். அதாவது என்னன்னா, இவங்க கேட்கறது, எதிர்கட்சிகள் கேட்கறது அப்படிங்கிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய விசாரணை வேணும் அப்படிங்கிறது அதானி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய விசாரணையில இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு குழுவே அமைச்சர், நாடாளுமன்ற குழுவே அமைத்திருக்கிறாங்க. ஆனா அதுலயும் பிரச்சனை, அவர் தனித்து இயங்குறார் அப்படின்னு வருகிற போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையில மட்டும் இது சரியா நடக்கும்னு எதிர்கட்சிகள் எப்படி நம்புறாங்க? இல்லை, அதுவுமே சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு நிலைக்குழுல நிலைக்குழுல இவரை செபி தலைவரை சம்மன் பண்றாங்க. எந்த குழுவாக இருந்தாலும் பாராளுமன்ற குழு சம்மன் பண்றப்ப அவங்க ஆஜராகிறது தான் வழக்கம். ஆனால் செபி தலைவர் ஆஜராகவில்லை, அதை புறக்கணித்தார். அதையும் பார்த்தோம். அதெல்லாம் நடக்கிறது, அதையும் மீறி நடக்கிறது. ஆனால் இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு என்பதற்கு பல அதிகாரங்கள் இருக்கின்றன. யாரை வேண்டுமானாலும் சம்மன் செய்யலாம். இவர்கள் தான் அதானி என்ற பெயரையே வைக்கக்கூடாதுன்னு எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே. நீங்க அதானி அப்படின்னு ஆரம்பிச்ச உடனேயே சபையே ஒத்தி வைக்கப்படுகிறது. அப்ப இல்ல, சபையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பதிவாயிட கூடாதுங்கிறதுல இருக்காங்களா? இப்ப நான் கூட திருச்சி சிவாசாற்ற கூட கேட்டேன், வெளிநாடுகள்ல இருந்து நிதி அதை கூட இங்க சொல்ல மறுக்கிறாங்களே அப்படிங்கறதா. அந்த பேரே இங்க ரெஜிஸ்டர் ஆக கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அப்படிதானே? ஆமா, அதானியை பற்றி பேசியதால் என்ன நடந்தது ராகுல் காந்தி அவர்களுக்குன்றதையும் பார்த்தோம். கடந்த முறை அதானியை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுகிறார், சில புகைப்படங்களை காட்டுகிறார், அதானிக்கும் மோடிக்குமான தொடர்புகளை பற்றி பேசுகிறார். பேசிய உடனேயே ஒரு வாரத்துல அவர் மேல அவதூறு வழக்கு தூசி தட்டப்பட்டு எடுக்கப்பட்டு அவருடைய எம்பி பதவியே பறிக்கப்பட்டது. அந்த அளவிற்கு நடந்ததெல்லாம் பார்த்தோம். நீங்க அதாவது அதானியை பற்றி பேசினால் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதானியை பற்றி பேசினால் அதில் மோடியும் இடம்பெறுவார் என்பது தெரியும். இவர்கள் எதை பற்றி பேசினாலும் அதில் பாஜகவினரும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இணைந்து வருகிறார்கள் எல்லாவற்றிலும். கண்டிப்பா அப்ப ஒரு விதமான பயத்தின் காரணமாக இது எதுவுமே விவாதிக்க அவங்க விரும்புறது இல்ல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பேச அடுத்த சுற்றுகள்ல ஹரிஷ் உங்ககிட்ட நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா தொடர்ந்து 25ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது தொடங்குறது ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அரசியலமைப்போட 75ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற ஒரு கூட்டத்தொடராக இருக்கிறது. ஆனா எந்த நாளுமே முழுமையா அவை நடக்கல. காரணம் யார்? காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சி இந்த அவையை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத தாண்டி
இந்த அவையை எப்படியெல்லாம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளா இனி வரக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்துல இடம்பெற வகையில ஒரு அவையை எவ்வளவு ஒரு மாண்பு குறைச்சலா பண்ண முடியுமோ அது அத்தனை விடயங்களையும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறதான் கடந்த 3 தடவையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2 முறை அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் இதே நிலைமைதான். தம் ரூட் மெஜாரிட்டியா இருக்குங்கிற காரணத்தினால ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளையும் வெளியில அனுப்பி வைத்து விட்டு மிக முக்கியமான பல மசோதாக்களை எந்தவித கூச்ச நாச்சமும் இன்றி எந்தவித விவாதங்களும் இன்றி நடைமுறைப்படுத்தியதைத்தான் நம்ம வரலாற்றுல பார்த்திருக்கிறோம் இவர்களுடைய கடந்த 10 ஆண்டுகளாக. ஆனா இப்போ உச்சபட்சமாக அமெரிக்காவினுடைய பல ரிப்போர்ட்ஸ் இந்தியாவில் செயல்முறைப்படுத்தப்பட்ட சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியாவின் கைப்பாவையாக வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அவர்களினுடைய குழுமத்திற்கு சோலார் எனர்ஜி வழங்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய டெண்டர்களை முறைகேடுகளாக பயன்படுத்தியது. அந்த முறைகேடுகளாக பெறப்பட்ட டெண்டர்களை வைத்துக் கொண்டு அமெரிக்க நிறுவனங்களிடம் $3 பில்லியன் வரைக்கும் அதானி குழுமம் கடன்களை பெற்றுள்ளது. இதற்கு கைமாறிய தொகை பிரைபாக மட்டும் 2100 கோடி அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் மீது உண்மை இருக்குதா இல்லையாங்கிறத ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷனுக்கு அனுப்புங்கிறது தான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை. அப்போ இந்த கோரிக்கையின்படி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷன் வைக்கும் போது இதுல முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டியவர் செபியினுடைய மாதிரி அவர்கள். அவர் மேல ஆல்ரெடி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷன் வைத்து இன்னொரு வழக்கு ஹிண்டன்பர்க்கினுடைய வழக்கின் சார்பாக இருக்குதுங்கும் போது அதற்கே அவர் ஆஜராகவில்லை. அதுல அவர் டைரக்டா செபியினுடைய சேர்மன் மேலதான் அந்த கேஸே ஃபைலா இருக்குது. அதுவும் தாண்டி இந்த செபியினுடைய சேர்மன் அவர்கள் இந்த அமெரிக்காவில் நடந்தப்பட்ட சர்ச் சம்பந்தமான விஷயங்களை செபியினுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு சின்ன குறுக்கீடு பிரதமர் நரேந்திர மோடி எப்படி நாடாளுமன்றத்தில் பார்க்க முடியலையோ உங்களுடைய தலையை எங்களுக்கு முழுமையா தெரியல. கொஞ்சம் பின்னால அமர்ந்தீங்கன்னா முழுமையான உருவம் தெரியும் ப்ளீஸ். ஓகே ரைட் ஃபைன் நீங்க பேசலாம். ஓகே இப்போ ஓகேங்களா? ஃபைன் 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 பேசலாம் ப்ளீஸ். சோ அப்படி இருக்குங்கும் போது செபியினுடைய இந்த தலைவர் அவர்கள் மேல் இருக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டை ஒட்டுமொத்தமான இந்த தேசத்திற்கும் ஒட்டுமொத்தமான நார்மல் இன்வெஸ்டர்ஸிற்கும் தெரிவிக்க வேண்டிய இந்த செபியினுடைய சேர்மன் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்கிறார் அதானி மேல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு. ஆனால் மார்ச் 2023 அன்றே அமெரிக்காவினுடைய FBI பல்வேறு சோதனைகளை அமெரிக்க மண்ணில நடத்தி அந்த கேஸினுடைய டீடைல் செபிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஒட்டுமொத்தமான இந்திய நாட்டின் மக்களின் பணங்கள் விளையாடக்கூடிய பங்கு சந்தையில முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய 120-130 கோடி பில்லியன் மக்களினுடைய ஒரு அரசாங்கம் எவ்வளவு பெரிய ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு களவுத்தனத்தை பண்ணியிருக்காங்கிறத ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது எங்கன்னா பார்லிமெண்ட் மூலியமாக தான். ஆனா அந்த பார்லிமெண்டை மட்டுமே முடக்கி வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் இவர்களுடைய எதிர்கட்சிகளுடைய குரல்கள் வெளியில போகக்கூடாது. அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி கடைசியாக அதானியையும் மோடி அமித்ஷா அவர்களையும் தான் கையில் காட்டவும், கடைசியா அவங்க 2 பேரையும் தான் கன்விக்டா காமிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொண்டு ஆனா முழு சோத்தையும் பூசணிக்குள்ள மறைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முழு பூசணிக்கா சோத்துக்குள்ள மறைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா மறைக்கவே முடியாதுங்கிறதுக்கு காலம் பதில் சொல்லும். இவர்களுடைய இந்த கபடிகரம் இந்த களவுத்தனம் உருகா இந்த இப்ப இருக்கிற கேள்வி கேட்டேன். அதாவது நாடாளுமன்றத்தினோட நிலைக்குழு அமைக்கணும், அது ஒரு கூட்டுக்குழு விசாரணை அமைச்சு அதை விசாரிக்கணும்னு மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. அதே மாதிரியான மசோதாக்கள் எத்தனையோ மசோதாக்கள் இருக்கிறது. அதெல்லாம் உண்மை வெளிவந்துருச்சா? தீர்வு காணப்பட்டுருச்சா? வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தோட மசோதாவோட நம்ம பாக்குறோம். அது எப்படி எதிர்கட்சிகள் அதை நம்புறாங்கன்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்குல்ல? இல்ல நம்பிக்கையை தாண்டி சார் இது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷனுக்கு போகும்போது பல்வேறு விதமான பல்வேறு தகவல்கள் அந்த கமிட்டிக்கு முன்னாடி வர்றங்கும் போது எதிர்கட்சிகளும் சரி ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சரி மத்தியஸ்தர்களுக்கும் சரி CAG உட்பட பல்வேறு அமைப்புகள் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷனுக்குள்ள வரும். அப்போ அப்படி இருக்குங்கும் போது இந்த செய்திகள் மக்கள் மத்தியில கொண்டு போகிறது ஜாயிண்ட் பார்லிமெண்ட். இன்னைக்கு வக்ஃப் போர்டுல அதனுடைய முரண்பாடுகள் இருந்தால் கூட
அந்த அமர்வினுடைய ஒவ்வொரு செய்திகளும் மக்கள் மத்தியிலும் மக்கள் மன்றத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷனுடைய ஒரு அஜெண்டா. அதுதான் கான்ஸ்டிடியூஷன், அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அந்த பாடி சொல்றதுனால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற ஒரு இரு அவைகளுடைய கூட்டுக்குழு அமைக்கிற போது தினம்தோறும் மக்களுக்கு அதற்கு கூடிய செய்தி போய் சேருங்கிறதா. ஆனா அவங்க நிராகரிக்கிறாங்க. இப்படி நிராகரிப்பதன் மூலமாக உண்மை வெளிப்பட்டுள்ள கேள்வி என்னன்னா, இப்படி நிராகரிக்கிறது மூலமாக இவங்க விவாதிக்க மறுக்கிறாங்க, அதனால உள்ளுக்குள்ள ஏதோ இருக்குங்கிற செய்தி மக்களுக்கு அது போய் சேர்ந்துராது அப்படின்னு பாஜகவுக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இன்னுமுமா இந்த 140 பில்லியன் மக்களும் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கள்ளத்தனத்தை தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் நம்புவார்களானால் இவர்களை ஒரு அடி முட்டாள்கள் இந்த உலகத்தில் அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா அதனுடைய நீதி 4-5 மாதத்துக்கு முன்பாக தான் தேர்தல் நடந்தது. யாரை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அடுத்த கேள்வி பாஜக வைப்பாங்க. தெரியாம தான் எங்களை எலெக்ட் பண்ணிருக்காங்க. அது எப்படி இல்ல அது தவறான வாதத்தை கொண்டு போகும். ஏன்னா 303 தொகுதிகளில் தம்பிங் மெஜாரிட்டியா இருந்த பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து சந்திரபாபு நாயுடுகள் மூலியமாகவும் நிதிஷ்குமாரின் கை அவங்க 2 பேரும் சப்போர்ட் இல்லாம ஆக முடியாதுங்கிற மைனாரிட்டியாக 240 தொகுதியாக குறைத்து கிட்டத்தட்ட 63 தொகுதியை குறைத்து இந்த நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அதுதான் வேலிடேஷனுக்கு எடுக்கணும். நம்ம அதனுடைய விவாதத்துடைய நீட்சியாக எல்லா மாநில முக்கியமான தேர்தல்களையும் நாங்க தான் வெற்றி பெறணும் அவங்க சொல்லுவாங்க. தமிழ்தாசன் சார், அதாவது மணிப்பூரை பத்தி ஏன் அவங்க விவாதிக்க மறுக்கிறாங்க, அதானி பத்தி ஏன் விவாதிக்க மறுக்கிறாங்க, சம்பல் பத்தி ஏன் விவாதிக்க மறுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு, புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய முதலமைச்சர் முதல்ல கட்டமாக கேட்டிருக்கக்கூடிய இந்த 2000 கோடி ரூபாய் கொடுங்கன்னு வெள்ள நிவாரணம் கேட்டா கூட அதை கூட பத்தி ஏன் விவாதிக்க மறுக்கிறாங்க? அதுல என்ன அச்சம் இருக்கு உங்களுக்கு? வரமாட்டாங்கல்ல. ஏற்கனவே வந்து நடைபெற்ற இந்த பல்வேறு, அதாவது கடந்த காலத்தில் நடந்த வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அங்கேருந்து ஒரு தலைவர் வந்து பார்த்தார், அவங்க அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் வந்து பார்த்தார். அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தாங்க, அவங்கள்ட்டையும் சொன்னாங்க, கோட்டையிலே சொன்னாங்க. அதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு போன பிறகு நாம் என்ன என்று எவ்வளவு பாதிப்பு என்று ஒரு அறிக்கை கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேரே போய் பேசி, நமது மாண்புமிகு முதலமைச்சர் போய் நேரடியாக பேசி, தளபதி அவர்கள் கடிதமே கொடுத்து பல்வேறு தருணங்களில் நெருக்கடி கொடுத்து நாமெல்லாம் நினைவூட்டினோம். 37,000 கோடி தர வேண்டியதுக்கு வெறும் 200 கோடி ரூபாய் தந்தாங்கன்னா எப்படி முடியும்? தந்திருக்கார்களா? தேர்தலில் அது பற்றிலாம் பேசினார்களா? தேர்தலில் தக்க பாடம் பெற்றார்களே. ஒரு இடம் வெற்றி பெற முடிந்ததா? அண்ணாமலைகளானாலும் தமிழிசை ஆனாலும் அல்லது அவர்களை சார்ந்தவர்கள் எவராக இருந்தாலும் சரி, வானதி சீனிவாசன் ஆனாலும் அவங்க அந்த தொகுதியில் கூட கோயம்புத்தூரில் வெற்றி பெற முடிந்ததா? ரோட் ஷோ என்று சொல்லி சாலையிலே காட்சிகள்லாம் தருகிறோம் என்று சொல்லி ஆங்காங்கே நிற்பவர்களே, அங்கங்கே இருக்கக்கூடிய ஊர்களை சேர்ந்தவர்களாம் பள்ளி குழந்தைகள்லாம் அழைத்து சென்று பல்வேறு இடங்களில் அங்கே நிற்பது, பிறகு அங்கேருந்து ஏற்றிக்கொண்டு வேறு இடத்துக்கு அங்கே வர்றாருன்னா அங்கே போய் கை காட்டுவது, இப்படிலாம் செய்தார்களே. மக்களை வந்து ஏமாற்றுவதற்கு மோசடித்தனமாக செய்தார்களே. அது வெற்றி பெற முடிந்ததா? அப்படி வெற்றி பெற முடியவில்லை. வயநாடு வந்து இவ்வளவு உலகமே தெரிந்தது. வயநாடு அழிந்து போனது கேரளாவில். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேர் வந்து கேட்கிறார், மிக தெளிவாகவே போய் போராட்டம் கூட நான் நடத்துவேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இதுவரை அவர் அந்த கேரளாவுக்கு கை நீட்டவில்லை, உதவி செய்யவில்லை. ஆனால் குஜராத்திலே பாருங்கள், குஜராத்திலே வந்து வெள்ளம் வந்தது என்று சொல்லி அங்கே போனார், உடனே 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்று சொன்னால் இந்த பிரதமர் சொல்வது நாடகம் தானே. பிறகு எப்படி பேச விடுவார்? இந்த மாநிலத்தில், அதாவது தமிழ்நாடு என்பதும் மற்ற மாநிலங்கள் என்பதும் இந்தியாவின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தானே. இந்தியா என்ற ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய மாநிலம் தானே. அப்ப மாநில மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லி நாங்கள்லாம் வந்து எங்களுடைய கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியை சேர்ந்த உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வரணுமா இல்லையா? இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது உறுப்பினர்கள் கேட்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று சொல்லி இருக்கிற நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இதற்கு என்ன பதில் சொல்கிறார்? தமிழ்நாட்டிலே பிறந்தோம், நாங்கள் இங்கு மரபு ரீதியாக பரம்பரை ரீதியாக இங்குதான் கும்பகோணத்தில் பிறந்தேன் என்று ஜெய்சங்கர் இருக்கிறாரே, அவர் என்ன செய்தார்? சரி, அமித்ஷாக்களோ அல்லது மோடியோ இதற்கு பதில் சொல்ல வரமாட்டார்கள் என்பதற்கு நிறைய காரணம். இப்ப கூட மற்றொரு காரணம், மணிப்பூர் சொன்னீங்க. சரி, சிறுபான்மை மக்கள் இருக்கா இல்லையா, அவங்க கேட்கிற கேள்வி என்ன? சம்பல் என்ற பகுதியிலே
உத்தரப்பிரதேசத்திலே போறாங்க. அங்க வந்து ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தின்படி தந்த தீர்ப்புகள் இருக்கு. அதாவது ஏற்கனவே 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெறும்போது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சரி, அதை வைத்து என்ன தீர்ப்பு 1991 நரசிம்மராவ் இருக்கும்போது பிரதமராக இருக்கும்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, அந்த சட்டத்தை முறியடிக்கிறது, அதாவது 4 பிரிவு 4(1) அந்த சட்டம் என்னன்னா வழிபாடு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கு. 1991. 1947 ஆகஸ்ட் 15 அதாவது சுதந்திரம் பெற்ற நாளுக்கு முன்னால என்ன நிலைமை இருந்ததோ வழிபாட்டு தலங்கள் அதே தொடர வேண்டும். அதில் மாற்றம் செய்வதோ பிற மதங்கள் வழிபாடுகள் சொல்வதோ அல்ல, அந்த வழிபாட்டு சேர்ந்த அந்த முஸ்லிம்னா சியா சன்னி அவங்களோ ஒருவருக்கொருவர் முரண்பாடு சொல்லுவதோ கட்டமைப்புகளை பிரிப்பதோ கூடாது என்று சட்டம் சொல்லுங்க. இல்ல, வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கிற சட்டம் பத்தி நீங்க சொல்றீங்க, மாற்று கருத்து இல்ல. இப்ப கூட சம்பள விவகாரத்துல அதுவும் ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் சொல்றாங்க. இப்ப அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த நீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகு கூட மறுபடிக்கு வேறு நீதிமன்றத்துக்கு சென்று இதெல்லாம் செல்லாதாக்கி வேறு மாதிரி கோணத்தை கொண்டு வந்து இன்னைக்கு என்ன நிலைமை பார்த்தீர்கள் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்திலே சம்பல் மாவட்டத்திலே சங் பரிவார் அமைப்பு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மசூதி அங்கு இந்து கோயில் இருந்தது என்று சொல்லி வேண்டுமென்று ஒரு மாவட்ட நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று உள்ளே புகுந்து போகிறார்கள். ஆய்வு என்ற பெயரால் போகிறார்கள். 4 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள். மற்றொன்று காசியில் உள்ள கியான்வாமி மசூதிக்கு அடித்தளத்திலே பூசை செய்யலாம் என்று அனுமதி கொடுக்கிறது. அடுத்து மதுராவில் உள்ள ஈத்கா மசூதியிலே இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் வந்து எங்களுடைய இந்து கோயில் என்று ஏற்கனவே பிரச்சனையாக்குறார்கள். சரி, காஷ்மீர்ல தர்கா ஆய்வு செய்யறாங்க. உத்தரகாசியிலே மசூதி ஆய்வு செய்யும் சொல்லிட்டு போறாங்களே. நான் கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனை வருதுல, பங்களாதேஷ்ல வந்து இந்துக்கள் அங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று துடிக்கிறோமே, அது வந்து நாம் துடிக்கிற துடிப்பு அந்த இதே வழி நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் இங்க இருக்க சிறுபான்மை மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? இது பற்றி பேசக்கூடாதா? கண்டிப்பா நாடாளுமன்றத்தில் பேச முடியாதா? மணிப்பூர் விவகாரம் பேசக்கூடாதா? விவசாயிகள் நாளைக்கு போராட்டம் நடத்தலாம். 2 ஆண்டு காலமாக போராடுகிறான், நாளைக்கு தொடங்குறான் மறுபடிக்கும். அவனுடைய பிரச்சனை பேசுனியா? 116 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கடந்த காலத்தில் பேசக்கூடாது என்று குரல் வலையை நெறித்து இந்த நாடாளுமன்றத்தில் வெளியாகப்பட்ட வரலாறு மோடி ஆட்சியில் இருக்கு. ஆக சட்டங்களை பேச முடியாது, மக்களுடைய பிரச்சனை பேச முடியாது, விளையாட்டு பேச முடியாது, வேலையில்லா திண்டாட்டத்தை பேச முடியாது, பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் பற்றி பேச முடியாது, மணிப்பூரை பேச முடியாது. பல்வேறு உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. இது மக்களாட்சியா மன்னராட்சியா என்ற கேள்வி இப்பொழுது இருக்கிறது. அதனால்தான் அண்ணா சொன்னார், மக்களாட்சி என்பது ஜனநாயகம் என்பது வீட்டு விளக்கு, சர்வாதிகாரம் காட்டு தீ என்று சொன்னாரே, அது காட்டு தீயாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது இந்த மோடி வாயிலாக தெரிகிறது. சந்திரசேகரன் சார், அதாவது வழக்கமா எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலுமே சரி, பார்லிமெண்ட் நடக்கிற போது அவங்க பேச விட்டுருவாங்களா எதிர்கட்சிகளை? இது எல்லா ஆட்சியிலையும் எப்போதுமே நடக்கிற விவகாரம் தான் அப்படின்னு கடந்துட்டு போக வேண்டியதா இருக்கிறதா நம்ம மற்ற விஷயங்களை எல்லாம் பழசோட ஒப்பிட்டு? இல்லைங்க, இந்த பாராளுமன்றம் அதாவது மோடி அவர்களுக்கு பிறகு நீங்க வாஜ்பாய் ஆட்சியில கூட இதே பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்திருக்கிறது, அப்பொழுது கூட விவாதங்கள் நடந்திருக்கிறது, வாஜ்பாய் அவர்கள் பதில் அளித்திருக்கிறார், எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இந்த மோடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு 2014க்கு பின் தான் இந்த நிலைமை இருக்கிறதுங்கிறத பாக்குறோம். ஏன்னா ஒரு நீங்க பேசாத பிரதமர் கிரிட்டிசைஸ் பண்ண மன்மோகன் சிங் அவர்களே பல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கார். பாராளுமன்றத்துல உட்கார்ந்து எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார், அவர் அமைதியாக இருந்தால் கூட. ஆனால் இவர் மட்டும்தான் இதுவரைக்கும் ஒரு ஊடகங்களை கூட சந்திக்காத ஒரு பிரதமராக இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதாவது பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் அது பதிவாகிறது இல்ல, அதாவது எந்த விஷயங்களையும் அவர்களுக்கு எதிரான விஷயங்களை பதிவு செய்ய அனுமதிப்பதில்லைங்கிறத நம்ம பேசணும். அதே நேரத்துல பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் அவரை கேள்வி கேட்க முடியாது. நீங்க அவரா மன் கி பாத் மோட்ல அவரா தேர்ந்தெடுத்து பேசுவது மட்டும்தான் நடக்கிறது. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம், வித்தியாசத்தை பாக்குறோம். நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல இஷ்யூஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம். பெகாசஸ் ஒட்டு கேட்பு விவகாரம், பெரிய பெரிய பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. பெகாசஸ் ஒட்டு கேட்பு விவகாரம், ரஃபேல் விவகாரம், காஷ்மீர் பிரச்சனை, சீனா எல்லை பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அதானி ஹிண்டன்பர்க் அறிக்கை, அமெரிக்கால வெளியான இப்ப அதானி ஊழல், குற்றவியல் சட்ட திருத்த மசோதா, இது எல்லாவற்றையும் விட தேர்தல் சீர்திருத்த மசோதா, இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள் வந்து எந்த விவாதமும் இல்லாம நிறைவேற்றப்பட்டதாக நம்ம பார்த்தோம் முன்னாடி எல்லாம். அதே மாதிரி விவசாய சட்டங்களை
2 மணி நேரத்துக்கு, அதாவது ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் பார்லிமெண்ட் மெம்பர்கள் முன்னாடி ஒரு நாள் முன்பாக கொடுப்பார்கள், அந்த நகலை கொடுப்பாங்க. அவங்க படிச்சுட்டு அது சம்பந்தமா விவாதத்துக்கு தயாரா வருவாங்க. இவர்கள் விவாதிக்க தயாராக இல்லை என்பதற்கே உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த விவசாய சட்டத்தோட நகல் வந்து 1 மணி நேரம் முன்புதான் எம்பிக்களுடைய டேபிள்ல வைக்கப்பட்டது என்று கூட சொல்லப்பட்டது. இப்படி அதே மாதிரி இந்திய சுதந்திர வரலாற்றுல, பாராளுமன்ற வரலாற்றுல ஒரு 140 எம்பிக்கள் வெளியேற்றப்பட்டு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதை பார்த்தோம். அவசரமா ஒரு 4-5 முக்கிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதை பார்த்தோம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போனீங்கன்னா, 2023-24க்கான பட்ஜெட், அதாவது 45 லட்சம் கோடி வரவு செலவுக்கான திட்டம் வந்து ஒரு 45 நிமிடம் கூட விவாதம் இல்லாமல் வெறும் 12 நிமிடங்களில் நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுவும் ஒரு மக்களுக்கு செய்கின்ற ஒரு அநீதி. இது வந்து வெறும் சாதாரணமா ஏதோ கடந்து போறது பாராளுமன்றம் அப்படிங்கிறது கிடையாது. இது மக்களுக்கு செய்கின்ற அநீதி. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 140 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்க அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்கின்ற அநீதியாகத்தான் பாக்குறேன். இன்னொன்று, நீங்க அதுல நிறைய நம்ம படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். பாராளுமன்றத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் நிறைய வரும். அதுல ஏதாவது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளவும் மாட்டாங்க, எல்லாவற்றையும் நிராகரிக்கவும் மாட்டாங்க. ஆனால் ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பதே இவர்கள் எடுத்துக்கொள்வதே கிடையாது. ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழுக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலைக்குழு இருக்கு, அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டின்னு, செலக்ட் கமிட்டின்னு தேர்வு குழு இருக்கு, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி பாராளுமன்ற கூட்டுக்குழு இருக்கு. இதை பற்றி நம்ம ஒரு கடந்த 10 வருஷமா அறியவே இல்லை. யாரும் மக்களுக்கே கூட அது அந்த குழுவுடைய வேலை என்ன, அது என்ன செய்கிறது, அந்த குழுவுக்கு எத்தனை மசோதாக்கள் அனுப்பப்பட்டன அப்படிங்கிறதே கூட தெரியாத நிலை தான் அந்த பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். இப்ப மட்டும்தான் அந்த ஒரு 2 குற்றவியல் நடைமுறை சட்ட திருத்த மசோதாவை வந்து நிலைக்குழுக்கு அமைச்சாங்க. இப்ப வக்ஃபு திருத்த மசோதாவை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அமைச்சிருக்காங்க. ஆக இன்னொன்று, இந்த பாராளுமன்றத்துல எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு கொஞ்சம் நம்ம வந்து வேற ஸ்டாண்டும் எடுத்திருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். ஏன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பாராளுமன்றத்தை நடத்த விடுவது, சிலவற்றை அங்கு பேசுவது, ஆனால் அந்த அதானி மற்ற விவகாரங்களையும் புரொட்டஸ்ட் பண்ணி அதையும் தெரிவிப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதால் தான் 2 விஷயங்கள்ல அவங்க எக்ஸ்போஸும் ஆகிறாங்கன்றத பாக்குறோம். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர் கேள்விகள் நாடாளுமன்றத்துல குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் இருந்து சென்றிருக்கின்ற எம்பிக்கள் எழுப்புகின்ற கேள்விகள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு பாஜக துரோகம் அழைத்துக் கொண்டிருக்கிறது, பல விஷயங்களில் எதையும் செய்யவில்லை என்பதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. ஒண்ணா நீங்க 1-2 விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இந்த வருடத்துல எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்ற கேள்வி எழுப்பினா 1 ரூபாய் கூட தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படவில்லை. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம், மகாராஷ்டிரா மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் 100 கோடி 500 கோடி என்று வழங்கப்பட்ட நிலையில தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பதிலும் வந்திருக்கு. அது மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் 2வது பேஸ் திட்டம் பத்தி கேள்வி எழுப்பும் போதுதான் பதில் வருது. 2வது பேஸ் திட்டத்துக்கு யார், எதனால், எப்படி ஒதுக்கப்படுகிறது, நிதியை ஏன் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்புறப்ப அதுலயும் மத்திய அரசு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி ரயில்களில் பாதுகாப்பு குறைபாடு, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல நிதி குறைப்பு, மற்ற அது மாதிரி மதுரை எய்ம்ஸ் திட்டத்திற்கு ஏன் தாமதம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்முடைய எம்பிக்கள் தொடர் கேள்விகள்னால பாஜகவை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதனால இவர்கள் பாராளுமன்றம் நடந்தாலே பாஜக எக்ஸ்போஸ் ஆகிறது. அதனால் முடங்குவதை அவர்கள் விரும்புகிறார்கள்ன்றதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா சார், அப்ப புரியுது. ஒவ்வொரு விவகாரத்திலேயுமே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற போது பாஜக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமை அதானி விவகாரமாக இருந்தாலும், சம்பள விவகாரமாக இருந்தாலும், மணிப்பூர் விவகாரமாக இருந்தாலும், வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் வந்துவிடக் கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்காணிப்பா இருக்கிறாங்க அப்படி நீங்க சொல்றீங்க. பேசுவோம். ஹரிஷ், குறிப்பா ஒரே ஒரு செய்தி, அதாவது இன்றைக்கு வயநாடு நிலச்சரிவு பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுல விழுப்புரம் இதுல எல்லாம் வெள்ள பிரச்சனைகள் இருக்கிறது, புயல் இருக்கிறது. ஆனால் என்ன செய்யறாங்க, பிரதமர் வந்து அங்க பாராளுமன்றத்துல சினிமா பார்த்துட்டு இருக்காரு, தபர்மதின்னு படத்தை பார்த்துட்டு இருக்காரு. அந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது வெளியில கூட பார்க்கல, பாராளுமன்ற வளாகத்துல ஒரு திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்காரு. ஆக பிரதமருடைய அக்கறையும் எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டின் மீது என்ன ரீதியில அக்கறை இருக்கிறது என்பதும் இதன் மூலமா எக்ஸ்போஸ் ஆகிருக்கின்றதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா ஹரிஷ் முகமது, அதாவது இதுல வந்து அப்ப நம்ம நிரந்தர தீர்வு என்னதான், எப்பதான் பார்லிமெண்ட் முழுசா நடக்கும், மக்களினுடைய மதிப்பணம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு எப்போதுமே கட்சியினுடைய அடிப்படையில இல்லாம பொதுவான மக்களினுடைய பார்வை இது அப்படிதான் இருக்கிறதா? அப்ப உடனே அது ஆளும் கட்சியை விட எதிர்கட்சியின் மீதான விமர்சனமாக மாறுகிறத நம்ம அப்படிதான் உணர வேண்டி இருக்கா? இல்ல, ஜாயிண்ட் பார்லிமெண்டே நடத்தி நியூக்ளியருடைய டீல வந்து நிறைவேற்றுவது மன்மோகன் சிங்கனுடைய UPA 2 அரசாங்கம். ஸோ ஈவன் சிஏஜி தாக்கல் செய்த பல்வேறு ஊழல்கள் பட்டியலை வந்து பல்வேறு அமர்வுகளையும் தாண்டி
UPA 1 இருக்கட்டும், UPA 2 இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு ஊழலாக பிம்பத்தை கட்டமைத்த 2G ஊழலுக்கு கூட அங்க மிகப்பெரிய ஒரு விவாதங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் வரலாறு. காங்கிரஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்குரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. ஆனால் மாண்பு கட்ட இந்த மதியர்கள் கூட்டத்துல நம்ம மாண்பை எதிர்பார்க்கிறது நம்மளை போன்றவர்களுடைய சிந்தைக்கு மிகப்பெரிய ஒரு அவலம் தான். நம்ப வேண்டிய காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான். ஏன்னா 2014 இருந்து இன்றைய மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கத்துல இதுவரைக்கும் எந்த விதமான அமர்வுக்கும் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷனுக்கோ ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டிக்கோ போனது கிடையாது. எந்த விதமான பில்லு, மணி பில்லாக இருக்கட்டும் சரி, இல்லைன்னா எந்த வித மசோதாவும் இதுவரைக்கும் போனதில்லை. ஆனால் இந்த மைனாரிட்டி அரசாங்கத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்குது. அதுவும் இல்லாம அவங்கள்ட்ட நம்பர்ஸ் இல்லாத காரணத்தினால ஒரு சில கட்டாயங்கள் இவர்களுக்கு பல மசோதாக்களை இப்பொழுது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷனுக்கோ செலக்ட் கமிட்டிக்கோ அனுப்ப வேண்டிய நிதர்சனமான கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்காங்கிறத பாக்குறோம். ஆனா இது எல்லாத்தையும் மீறி விரும்பி அல்ல, வேற வழி இல்லாம கட்டாயத்தின் பேரில் அனுப்புறாங்க. அந்த ஒன்று மசோதா வழி இல்ல. ஏன்னா நம்பர்ஸ், they don't have the numbers, and if joint parliament commission உண்டு பண்றதற்குரிய நம்பர்ஸ் அவர்கள்ட்ட இல்லாத காரணத்தினால இதை கொண்டு போய் மக்கள் மன்றத்துல சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எதிர்கட்சிகளுக்கு முன்னகாட்டிலும் இப்போ பலமாவே இருக்குது. ஆனால் இதற்கு அத்தனைக்கும் காரணம் நிதிஷ்குமாரும் திருவாளர் சந்திரபாபு நாயுடும் அவர்களுங்கிறதையும் திருப்பி நம்ம மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஜனநாயக பூர்வமான இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு மாண்புமிகு ஒரு ஜனநாயக நாட்டை இன்னைக்கு ஒரு கேலிக்கூத்தான ஒரு ஜனநாயக நாடாக மக்கள் மத்தியில தாண்டி இந்தியாவினுடைய இமேஜை கொண்டு போய் உலக அரங்குல வெட்கி தலகுனிய வச்சிருக்கிற இந்த ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் மன்றத்துல தெளிவாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை பயன்படுத்தி மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பார்லிமெண்ட்ல எதுவுமே பதிவாகிவிடக் கூடாது அவையினோட நடவடிக்கைகள்ல அப்படிங்கறத டோட்டலா மறுக்கிறாங்க. இப்படி விவாதங்களை மறுக்கிறதன் மூலமாக அதோடைய ஹைலைட் என்ன அச்சம் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சுருக்கமாக எதிர்பார்க்கிறேன் ஹரிஷ் ப்ளீஸ். இல்ல RSS சித்தாந்தம் அதுதான் சார். RSS சித்தாந்தம் சோசியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் சித்தாந்தம் ஒட்டுமொத்தமான இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நாகரிக அரசியலை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாற்றுகளை சிதைப்பது மட்டும்தான் RSS சித்தாந்தம். அது அவர்கள் தெள்ள தெளிவாக இதுவரைக்கும் டெக்ஸ்ட் புக்ஸ்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அதே இதைதான் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நாடாளுமன்றத்திலையும் பண்ணிக்க இருக்காங்க. அவர்கள்ட்ட இருந்து வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்னு நம்புறோம் நம்ம. பாரதிய ஜனதா கட்சியில் என்றைக்குமே அவர்கள் உண்மையை பேச போவதும் இல்லை, பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போவதும் இல்லை. மக்கள் மன்றத்துல உண்மையை எடுத்து வைக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற அவைகள் இரு அவைகளிலுமே எதிர்கட்சிகளை பேசவிட போவதும் இல்லை. இதற்கு நிரந்தர தீர்வுங்கிறது பாரதிய ஜனதா கட்சி கூடிய விரைவில் எப்படி 303 240 சுருக்கப்பட்டதோ அதே போன்று ஒரு காலகட்டம் வரும். ஒட்டுமொத்தமான இந்திய ஜனநாயகத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி என்ற மிகப்பெரிய ஒரு வைரஸ் அது துடை தெரிய வேண்டிய காலகட்டாயம், அதை சீர்தூக்கி அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது மட்டும்தான் இந்திய மக்கள்கிட்ட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நான் இப்ப கதறேன். இல்ல கண்டிப்பா, அதாவது ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சியை வைரஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் விமர்சிக்கணுமா அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளரா நானும் கேட்கிறேன். அவங்க நம்ம நேரம் இல்லை, அதனால நம்ம அது சரியா அப்படிங்கிற ஒரு புள்ளிக்குள்ளேயும் போக வேண்டியது இருக்குல்ல. அது எப்படி சனாதனத்தை வைரஸாக பாதித்து கூறின திரு சின்னவர் அவர்களுடைய கருத்தை எதிர்கொண்டு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லையோ, பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த ஜனநாயக பூர்வமான இந்திய நாட்டிற்கு கேடுகட்ட ஒரு மிக கொடிய வைரஸ் என்பதை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் பதிய வைக்கிறேன். ஓகே, அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். தமிழ்தாசன் சார் ரொம்ப சுருக்கமா நிறைவான கருத்து. நேரம் ஊழல் என்பது வைரஸை போன்றது. சரி, இன்னும் சொல்ல போனாக்கா புற்றுநோய் போன்றது என்று ஜெயலலிதா வழக்குகளில் மற்றும் பல்வேறு ஊழல் செய்தவர்கள் வழக்குகளில் கீழமை நீதிமன்றம், அதாவது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம்லாம் சொல்லியிருக்கு. புறையோடி போயிருக்கிற ஊழல்கள் வைரஸை போன்றது, அது புற்றுநோய் போன்றது, இது அகற்றப்பட வேண்டும். அந்த மாதிரி ஊழல் இது செய்திருக்காங்க. ஓகே, இந்த ஊழலை செய்திருக்கிறதுனால தான் அவர் பேச மறுக்கிறாங்க. இதனால தான் இப்போ ஒருவர் அதாவது ஒடிசா, காஷ்மீர், தமிழ்நாடையும் அதை சேர்த்து சொன்னாங்க. சரி, இங்கே வழங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம்,
உண்மையிலேயே என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நீதிமன்றம் மிக அழகாக சொல்லியிருக்குது. இந்த அதானி முதலீட்டாளர் இங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட பணத்தை வசூல் பண்ணி அதை கொண்டு போய் லஞ்சம் கொடுத்து அங்கே தன்னுடைய நிலக்கரியை விற்க ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்தியாவில். அது அமைச்சர்கள் அதிகாரி வர்க்கம் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இந்த தமிழ்நாடு சொன்னோன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் உடனே துடித்து போய் முதலமைச்சர் வந்து சந்தித்தாராமே அதானே, அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்றார். அதற்கு அழகாக சொல்லிவிட்டார். அவருக்கு வேறு வேலை இல்லை, அறிக்கைகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது என்று சொல்லிட்டார். காரணம் என்னன்னா, அதானி வந்து தன்னுடைய நிலக்கரியை வாங்கி, அதாவது இந்தோனேசியா போறாரு பிரதமர், கூட்டிட்டு போறாரு, 3 மடங்கு அதிகமாக விற்கிற, அங்கிருந்து வாங்கிட்டு வந்து 3 மடங்கு கூட விற்கிறாரு. இதற்கு வந்து பிரதமர் மோடி அரசு தான் காரணம். ஆனால் அந்த அதானியுடன் நாம் கூட்டணி வைக்கவில்லை, நாம் வந்து ஒப்பந்தம் போடல. அதானியை என்ன பண்ணுகிறார், அவர் விற்கக்கூடிய நிலக்கரியை இந்திய நாட்டு ஒன்றிய அரசினுடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா SECI என்பது வாங்குது. இந்த இது வாங்குது. வாங்கி அது விற்கக்கூடிய அந்த நிறுவனத்தோடு தான் நம்ம ஒப்பந்தம். ஆனால் இந்த நிறுவனம் அதானி கிட்ட நேரடியாக ஒப்பந்தம் போட்டாரு எடப்பாடி அரசு. 3 ஆண்டுகள் அவர்கள் நிலக்கரி வாங்குறாங்க. அப்படி நிலக்கரி வாங்கி, அதாவது யூனிட் இந்த மின்சாரத்தை ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் 25 பைசா கொடுத்து அதிக விலைக்கு வாங்குறாங்க. நேரடியான அதானி ஒப்பந்தம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த ஒன்றிய அரசு ஒப்பந்தம் வச்சிருக்கல, SC நான் சொன்னேன்ல, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுகிட்ட இருந்து தான் வாங்குது. நமக்கு அதானி கண்டிப்பா அப்படி வாங்குற அவங்க 7 ரூபாய் 25 பைசா அதானியோட நேரடி வாங்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் 2 ரூபாய், வெறும் 2 ரூபாய் 61 பைசா. நான் கேட்கிறேன், இதத்தான் நம்ம இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வைகோ என்ன சொன்னாரு, நீ கேட்க வேண்டிய கேள்வி இந்த கேள்வி இல்ல. கண்டிப்பா நீ உடன்பாடு வச்சிருக்கல, நீ கூட்டணி வச்சிருக்கீல, அந்த யாரு அந்த அங்க இருக்கக்கூடிய மோடியை கேளு. நீ மோடியை கேட்கணும். உன்னுடைய கூட்டாளி யாருனாக்கா மோடி. அப்ப மோடி அரசு கேளு, மோடியை கேளு. அதானியோடு கூட்டணி வைத்து இவ்வளவு தூரம் அமெரிக்கா வரை மானம் கப்பல் ஏறிவிட்டது, அதை கேளியா? அதை விட்டுட்டு செய்யாத உனக்கு வந்து வேணும்னே வதந்திகளை பரப்பாத, அதை நம்பி பேசாதுன்னு சொல்றேன். நிச்சயமா நிறைய கேள்விகள் இருக்கிறது, மக்களிடமும் அந்த கேள்விகள் இருக்கிறது. அதற்கான பதில நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கணும். ஆனா விவாதிக்கவே மறுக்கிறது. மீண்டும் மீண்டும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. நிகழ்ச்சி கொண்ட விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.